கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே இடுகாட்டிற்கு செல்ல வழி இல்லாமல் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி தூக்கிச் சென்ற அவல நிலையின் வீடியோ வெளியாகியுள்ளது. காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். கண்ணதாசன், வணக்கம். இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது, நிலவரம் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே நந்துமங்கலம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாமல் இடுப்பளவில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் இறங்கி இறந்தவரின் உடலை தூக்கி சென்ற நல்லடக்கம் செய்த அவல நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கிராமத்தில் மழை தண்ணீர் தேங்காமல் இடுகாட்டிற்கு செல்ல பல ஆண்டு காலமாக சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என போராடிய பாம்பே குமார் என்பவர் நேற்று முன்தினம் இறந்து போன நிலையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இடுகாட்டிற்கு செல்ல அந்த கிராமத்தில் சாலை வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து பல்வேறு அதிகாரிகளிடம் மனுக்களும் அளித்தும் கிராம மக்களோடு இணைந்து போராடி வந்த நிலையில் தற்போது வரை இடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தராத நிலையில் மக்களுக்காக சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு போராடி வந்த பாம்பே குமார் வயல்வெளிக்கு விவசாய பணிக்கு சென்ற போது எதிர்பாராமல் வயல்வெளியே மயக்கமற்ற உயிரிழந்தார். இந்த நிலையில் இறந்த அவரின் உடலை இடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாமல் இடுப்பளவில் தேங்கி நிற்கும் மழை நீரில் சேரும் சதவீதமான இடத்தின் வழியாக தூக்கி சென்றனர். மக்களுக்காக பல ஆண்டு காலமாக போராடி வந்த நபர் இறந்து போன சம்பவம் அந்த கிராமத்தில் மக்களிடையே பெரும் சோகத்தை வேதனை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அந்த கிராமத்தில் நிரந்தரமாக இடுகாட்டிற்கு செல்ல பாதை வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன்.